இதில் வந்து ஊருக்காரனா அந்த துணி வெள்ளை எப்படி இருக்குது, இந்த துணி வெள்ளை எப்படி இருக்குன்னு சென்னியில் அடித்து சென்னி வரமும் உண்டு. சிதறி கிடப்பதாலும் மிகச் சிறுபான்மையாக இருப்பதாலும் துரும்பர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஏவப்படுகிற வன்முறைகள் வெளிச்சத்திற்கு வருவதே கிடையாது. எவனாச்சும் என்னை கூப்பிட்டு என் பேரை விட்டு கூப்பிட்டு எனக்கு வயசுக்கு மூத்தவன் சொன்னால் நான் சரியானு போயிடுவேன். எனக்கு இளையவன் போய் சேர எவனாச்சும் டேன்னான்னா டெலா பிடிங்க டெலா ஃப்ளைர் போட்டு பல்ல பிடிக்க ராஸ்கர் யார் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் பேசுனேன். சாதி இழிவையும் குலத் தொழிலையும் ஒழிக்க மதங்கள் எப்போது கூட்டு முயற்சிகள் எடுக்கும்? கல்வி, சமூக மேம்பாடு, மாற்றுத் தொழில் ஆகியவற்றில் இவர்களுக்கான சிறப்பு கவனம் எப்போது செலுத்தப்படும்? என் கூட படித்த பையன் வகுப்பு தோழராக இருந்தான், ஆனால் அதே நேரத்தில் நண்பனாகவும் இருந்தான். ஆனால் ஒரு சாவுன்னு வரும்பொழுது நடைபாவாடை விரிக்கிற அவங்க அப்பா கூட போய் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை பார்க்கும்போது என் மனசு உண்மையிலேயே வருத்தப்பட்டது. இதை மாற்றணுன்ற எண்ணம் அப்போதுலேருந்து எனக்கு இருந்தது. எங்கள் அப்பா சாவின் பொழுது நடைபாவாடை விரிக்கிற அந்த பழக்கம் வேண்டாம் என்று நான் தடுத்து நிறுத்தினேன். அதன் பிற்பாடு யாராவது விரும்பினாலும் நிறுத்திங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஏதோ ஒரு சிலர் தான் அந்த பழக்கத்தை பின்பற்றுறாங்க. ஆனால் அந்த மிஷினரிகளெல்லாம் கூட இந்த சாதிய வேற்றுமைகளை, சாதியினால் ஏற்படுகின்ற அந்த இழிவுகளை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்கள். அல்லது ஒரு விதத்தில் சொல்ல போனால் அதில் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். இவர்களது சமூக பொருளாதார கல்வி நிலை தாழ்த்தப்பட்டவர்களை விட மோசமாக உள்ளது என்பதை மறுக்க முடியாது. என் பேர் சகாய் சோனியா. நான் 12 படித்து முடிச்சிருக்கேன். எதிர்காலத்தில் நர்ஸாக வேண்டியங்கிறது என் லட்சியம். பையன் ஒருத்தன் பிஎட் முடிச்சுட்டுருக்கிறான், ஒருத்தன் இன்ஜினியர் வேலைக்கு போய் மெட்ராஸில் இருக்கிறான். பிள்ளைகள் படிப்புக்காகவும் 4 பேர் எப்படி பிழைக்காங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் வரணும். இன்னும் அந்த அடிமைக்காக போய்கிட்டு இருக்கக்கூடாது. சின்ன பையன் ஒருத்தன் பெயிண்ட் அடிக்க போய்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் ஏட்டா இருக்கிறான் இப்போ பாடாலூரில், பெரிய மகன் டெலிஃபோனில் வேலை செய்கிற. பார்ப்பனிய சதிப்படி உட்சாதி பிரிவு தலித்து மக்களுக்கே இருக்கிறது. அதில் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கிறவங்க இந்த சேரி வண்ணார் என்று சொல்லப்படுகின்ற துரும்பர்கள் ஆங்காங்கே கிராமத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் பக்கத்தில் வீசாலை என்ற இடத்துல பேட்ரிக் இல்லத்தில் ஃபாதர் பெஞ்சமின் அவர்களால் நிறுவப்பட்ட அந்த இடத்துல நாங்கள் வைத்து அவர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுத்து அவர்களுடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். கிராமத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக சேரி வண்ணார்கள் ஆங்கிலம் படிப்பார்களா என்ற நிலையை மாற்றி எல்லோரும் வாய்ப்பு கொடுத்தால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். My name is Lourdes Mary. We are the student of LEC Life Empowerment Center. Every Saturday and Sunday I attend the classes. இதை எங்கள் பிள்ளைங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சாமியார் படிக்க வைக்கிறார், அது நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக அந்த தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. வேறு எந்த தொழிலாக ஒரு தொழில் அவங்கள ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு அந்த தொழிலே வேண்டான்னு நிப்பாட்டிட்டு எவ்வளோ பைசா இருந்தாலும் சரி அந்த தொழில் இன்னுமேலுக்கு எடுக்கிறது இல்லைன்னு அதை விட்டுட்டு இப்போ கூப்பிட்ட அன்னாடு கூலி கிடைச்ச கூலி போதும்னு கூப்பிட்ட கூலிக்கு போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் நாங்கள் அதுக்கப்புறம் வளர்ந்து நாங்கள் பெரியவங்களை அனுப்பினாடி இந்த தொழிலை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக கால சூழ்நிலையில் நாங்கள் அவங்கவுங்க இப்போ தொழில் கற்றுக்கிட்டுங்க. இப்போ நான் டைல்ஸ் மேஸ்திரிங்க. யாரெல்லாம் இப்பொழுது புதிய தொழில், முக்கியமாக வயதில் மூத்தவர்களுக்கு, இவர்களுக்கு புதிய தொழிலை நாம் கற்றுத்தர முடியாது அல்லது புதிய தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் இன்னொரு புதிய வாழ்க்கை முறைக்கு நுழைவதற்குள்ளாக அவர்களுக்கு கால அவகாசமோ அதற்கான வாழ்க்கை சூழல் இடம் தராது அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் அவர்கள் செய்கின்ற இதே இழிதொழிலை மேன்மை உள்ள தொழிலாக மாற்றுவது. ஆல பிளாக் மிஷினை வச்சு நாங்கள் இப்போதைக்கு கல் அடிக்கிறோம். கல் அடித்த பிறகு ஓரளவுக்கு கடங்கச்செல்லாம் கொடுத்து அதில் அப்படியே சாப்பிடக்குள்ள எங்களுக்கு சிரமம் இல்லாத அப்படியே தள்ளும்போது. குறைவான மக்கள் தொகையில் உள்ளனர் என்பதால் இவர்களது குடிக்கணக்கே இல்லாமல் மறைக்கப்பட்டு விட்டன. 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வண்ணார்கள் 27,000 பேர் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தொண்டு நிறுவனங்கள், இயக்கங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் சுமார் 3 லட்சம் பேர் இருப்பதாகவும், மதம் மாறிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உட்பட 7,50,000 பேர் இருப்பதாக தெரிவிக்கிறது. இந்த நாட்டில் எதுக்கோ கணக்கு இருக்குது. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, மரத்துக்கு, மட்டைக்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு.
எங்கள் மக்களோட கணக்கு மட்டும் அரசாங்கத்தில் இல்லை. பிள்ளையில வச்சுக்கிட்டு 9 ரூபா அரிசி 10 ரூபா அரிசி இப்போ 20 ரூபாயா இருக்குது கடையில். அதை வாங்கி நான் பிள்ளையில 5 பிள்ளையில காப்பாற்ற முடியுமா சொல்லுங்க? காப்பாற்ற முடியாது. அதனால எனக்கு ரேஷன் கார்டும் வேணும். ஓட்டு போடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, போக முடியல. எனக்கு ஓட்டு போட உரிமைக்கு எனக்கு அந்த ஐடியம் கார்டு எல்லாமே வேணும். எனக்கு இருக்க தச்சமத்துக்கு எனக்கு இடமும் வேணும். சுதந்திரம் பெற்று 64 ஆண்டுகளாகியும் இவர்களது சாதிச் சான்றிதழ் வழங்குவதில் முறைப்படுத்தப்படாமல் அலைக்கழித்து வருகின்றனர். இந்த பள்ளி படிப்புகளுக்கு எஸ்சி, பிசி, எம்பிசி கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் புதரை வண்ணார் என்ற ஜாதிக்கு கிடைக்கப்படுவதில்லை. ஏன்னா அந்த பகுதியில் புதரை வண்ணார் இல்லைங்கிற ஒரு இதை வச்சு வட்டாட்சியர் சான்று புதரை வண்ணாங்கிற சான்று கொடுக்க மறுக்கிறாங்க. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்கிற பொழுது சமயத்தின் அடிப்படையிலே சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்படுவது தவிர்க்கப்பட்டு ஜாதியின் அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்களே இந்த பறையருக்கு வனாடுறாங்க, அதை மட்டும் ஜாதி தாழ்த்தி சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் மட்டும் ஒஸ்தியாக கொடுக்குறாங்க. ஒஸ்தியாக வாங்கி போய் நாக்கு வலிச்சுன்னு உட்காந்துக்கிட்டுமா. பல வேளைகளிலே அரசு கொடுக்கின்ற சலுகைகள் மக்களிடம் சென்றடையாத காரணம் அந்த தனிப்பட்ட சில அதிகாரிகள். நாங்கள் ஒரு விவோ கையெழுத்து தாசில்தார் கையெழுத்து வாங்க போனால் எங்களை பீசிங்கிறாங்க. ஊருக்குள்ளார இங்கே வந்தாங்கனாக்கா அவன் என்ன மண்ணா அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும் சார்? நாங்கள் எந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு எந்த பிள்ளைங்களுக்கும் வேலை வாங்க முடியல. கலெக்டர்கிட்ட நாங்கள் துணி விழுக்கிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் வண்ணார் தான், கிறிஸ்தவ வண்ணார், அதனால் உங்களுக்கு எஸ்சி தான் வந்துருக்குது, உங்களுக்கு வீடு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே கேட்டாங்க நீங்கள் வண்ணார், எங்களுக்கு துணி துவச்சி தான் ஆகணும் அப்படின்னு பறையர் எங்களை கேட்குறாங்க. ரேஷன் கடைக்கு 1 மைல் தூரத்துக்கு அந்தாண்ட போகணுங்க. எங்களால் எல்லாம் முடியல நடக்கவே. அங்கே போனால் கியூவில் நிற்கணும், எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 6 மாதம் ஆச்சு அரிச்சு பருப்பு போட்டேன். இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. போயிட்டு திருப்பி வீட்டுக்கு தான் வரோம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை சாமி. நாங்கள் கிடந்து மடியிறோம் ஒரு அனாதி காட்டில் இருக்கிற மாதிரி. அமைப்பு முறைகளை சீர்திருத்தம் செய்யாமல், மக்களை சமூக தரத்தில் உயர்த்தாமல் சமபந்திகள் நடத்துவதும் சட்டங்கள், திட்டங்கள், சமத்துவபுரங்கள் என்று எது வந்தாலும் வெறும் சடங்காகத்தான் இருக்கும். நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இஸ்திரி பெட்டி கேட்கல, இஸ்திரி பெட்டிலேருந்து விடுதலை கேட்குறோம். அதை புரிஞ்சுக்காம இஸ்திரி பெட்டியை சவர்க்கத்தையும் கொடுத்து நிற்கிறாங்க. பிற சாதியினர் அடக்குமுறைக்கு எதிராக செய்த வேலை நிறுத்த போராட்டங்களைப் போல துரும்பர்கள் வேலை செய்ய மறுத்த போராட்டங்கள் என்று பார்த்தால் மிக அரிதாகத்தான் இருக்கும். சில தனி மனிதர்களின் முயற்சியால், விடுதலை தத்துவத்தால் மாற்றங்களை கண்டிருக்கிறார்கள். நான் 10-15 வயசு இருக்குங்க. நாயக்கமட்டில் போய் வேலை செய்யும் போது எனக்கு 5 ரூபான்னு கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக செஞ்சால் 5 ரூபான்னு கொடுத்தாங்க. 2வது வருஷம் 15 ரூபான்னு கொடுத்தாங்க. 3வது வருஷம் 20 ரூபான்னு கொடுத்தாங்க. அடுத்தது இப்படியே செஞ்சுட்டு வரும்போது காசு ஒரு 10,000 அங்கே வாங்கியிருந்தாங்க. அது என்னால் கொடுக்க முடியல. அடுத்தது ஒரு பங்கு சாமியார் ஒரு 10,000 ரூபா கொடுத்து, சரி நீங்கள் அடிமை வேலைலாம் செய்யக்கூடாது, நீங்கள் விடுபட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாருங்க. அதை கொடுத்துட்டு அடுத்தது விடுபட்டு வந்துட்டேன். தனிமையில் நின்று நான் ஒரு 5-10 சம்பாதிக்கிறதுக்கு காரணமும் அவர் ஃபாதர் தான். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்னோட வழிகாட்டியும் அந்த மாதிரியே ஃபாதர் தான். அவருக்கு தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறதுனாலும் அதுக்கு ஃபாதர் தான் காரணம். என்று சாதி வேறான அகமண முறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தெறிய தயார் நிலைக்கு வந்துள்ளனர். மனசார ஏற்றுக்கிட்டு தான் கல்யாணம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒத்து போய் குடும்பத்தோடு ஒன்றா தானே இருக்கிறோம். நான் வந்தாரு, அவள் நாடாச்சு. சரி, 2 பேருக்கும் ஒத்து போச்சு. நான் பார்த்தேன், லவ் பண்ணி அப்படி கட்டி அப்படி பண்ணி ஜாதி மதமாக நம்மளுக்கு சோறுபடுது. 2 மனமும் சேர்ந்தா சரி. நிச்சயமாக இந்த ஜாதி இழிவு மறையணும்னா, மாற்றம் வரணும்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும். லவ் மேரேஜ்னு ഞാൻ മുസ്ലിംസ് അവർ ക്രിസ്ത്യൻ. മുസ്ലിംസായിരിക്കുമ്പോൾ 5 നേരം നമസ്കരിക്കും. 5 നേരം നമസ്കരിക്കുകയും ചെയ്യും, ഖുർആൻ ഓതുകയും ചെയ്യും, നോമ്പ് നോക്കും. ഇപ്പം അതൊന്നും முடியல. ஒரு சமுதாய சங்கம் இருந்துன்னு சொன்னால் அந்த சங்கத்தோட அனைத்து மக்களும் அந்த சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. Washing the clothes of others is not a labor that is undertaken by ourselves. They have not chosen. Like being a teacher, being a doctor, we choose. But this occupation of washing the clothes for hours in the sun or in the cold, it is only meant that it has been forced for ages on this community. Among the forced labor, this is one of the labors of the
Dalit communities. This must be abolished. This must be, this must see an end. I feel that in order to end this undignified occupation, the census has to be made. Therefore, how many worship people are there in the entire Tamil Nadu, and also then the extension of services in alleviation of poverty, and then education facilities must be extended to this community. This is a duty and this is a responsibility. இந்த இன வரைவு என்பது ஒரு சயின்டிஃபிக் சர்வே என்பது இன்னும் தமிழக திரு அவையில் முறையாக செய்யப்படவில்லை என்பது ஒரு பெருங்குறை. மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய துரும்பர் சமூகம் தங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறுவது என்பது மிக அவசியமானது. ஆக அந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலே நியமன உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் துரும்பர்களுக்கான பிரதிநிதிகள் இடம்பெறுவது என்பது மிக மிக அவசியமானது. தலித் விடுதலையை முன்னிறுத்தி களமாடுகிற இயக்கங்களும் கூட தங்களுக்கு கிடைக்கிற தொகுதிகளில் துரும்பர்களுக்கும் ஒதுக்கீடு செய்வது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனோநிலையை சமூக மட்டத்திலே உருவாக்குவது என்பதும் கூட அவசியமானதுதான். தமிழகத்தில் சாதிய பிரச்சனையை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதை தமிழக ஆயர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்தந்த மறைமாவட்டங்களில் இந்த சாதிய இழிவை போக்குகின்ற முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடுகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். சத்தம் போறம் கொக்குலதான் காலம் கழிக்க வேணுமா, சத்தம் போட்டு நீதி கேட்க எழுந்து வர வேணாமா. நத்தம் போறம் கொக்குலதான் காலம் கழிக்க வேணுமா, சத்தம் போட்டு நீதி கேட்க எழுந்து வர வேணாமா. பாடகட்ட உனக்கு ஒரு பாதை இருக்குதா, பரம்பரை அடிமை தொழில் பெருமை கொடுக்குதா. பாடகட்டும் உனக்கு ஒரு பாதை இருக்குதா, பரம்பரை அடிமை தொழில் பெருமை கொடுக்குதா. அடியடின்னு வெளு வெளுன்னு அடியடின்னு அடித்தவனே, வெளு வெளுன்னு வெளுத்தவனே, வேர்வையால சூரியனை மறைத்தவனே, நீ வெகுண்டெழுந்தால் விடிவு காலம் கண்ணு முன்னே. புதிர துணியை துவைப்பதற்கும் குதிரை வண்ணார் வேணுமா, அதிகாரம் தெரிந்தும் கூட அடங்கி கிடக்க வேணுமா. புதிர துணியை துவைப்பதற்கும் குதிரை வண்ணார் வேணுமா, அதிகாரம் தெரிந்தும் கூட அடங்கி கிடக்க வேணுமா. என்னடா வாழ்க்கை இது திணிச்சவன் யாரு, இன்னமோ விழிக்கலன்னா விடிவிய போது. என்னடா வாழ்க்கை இது திணிச்சவன் யாரு, இன்னமோ விழிக்கலன்னா விடிவிய போது. அடியடின்னு வெளு வெளுன்னு அடியடின்னு அடித்தவனே, வெளு வெளுன்னு வெளுத்தவனே, வேர்வையால சூரியனை மறைத்தவனே, நீ வெகுண்டெழுந்தால் விடிவு காலம் கண்ணு முன்னே. மாற்றானுக்கு உழைக்கிறோமே, மாற்றம் நமக்கு இருக்குதா, ஏற்றம் இரக்கம் பார்த்திடாம சம உரிமை கிடைக்குதா. மாற்றானுக்கு உழைக்கிறோமே, மாற்றம் நமக்கு இருக்குதா, ஏற்றம் இரக்கம் பார்த்திடாம சம உரிமை கிடைக்குதா. வெள்ளாவி வீரன்
வீரர்களே வெளியில வாங்க, விடுதலை போருக்காக வலுவ கூட்டுங்க. வெள்ளாவி வீரர்களே வெளியில வாங்க, விடுதலை போருக்காக வலுவ கூட்டுங்க.